நம்முடைய சேனலில் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்த ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஒரு கிறிஸ்தவர் இல்லை. அவர் கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்வி என்னன்னு நீங்கள் திரையில் பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் கேட்குற கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள். மார்கரெட் நோபல் என்கின்ற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க சுவாமி விவேகானந்தாவுடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டு அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இங்கிலாந்தில் விற்றுட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. இங்கே இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை நிவேதிதான் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் பல இடங்களில் பள்ளிக்கூடங்களை தொடங்கி படிக்க முடியாமல் ஏழை நிலைமையில் இருக்கிற பல பெண்களுக்கு கல்வி வசதி செஞ்சு கொடுத்தாங்க. பல இடங்களில் இந்தியாவில் ஏழை மக்களுக்கு உதவி இருக்கிறாங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நடந்தது இது. இந்த பெண்மணி இந்தியாவிலேயே இறந்துட்டாங்க. இவங்க பரலோகத்துக்கு போவாங்களா, சொர்க்கத்துக்கு போவாங்களா, நரகத்துக்கு போவாங்களா? இவங்க இயேசுவை விட்டுட்டு வந்துட்டாங்க. இவங்க போகிறது சொர்க்கமா நரகமா? இதுதான் இவருடைய கேள்வி. சரி, இந்த கேள்விக்கான சரியான பதிலை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த நிவேதிதான் இவர் சொல்கிறாரே, இந்த பெண்மணி யார்? இந்த நிவேதிதாவினுடைய உண்மையான பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல். இவங்க பிறந்தது அயர்லாந்து நாட்டில் 1867 வருஷம் பிறந்திருக்காங்க. பிறக்கும்போது அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய தகப்பனார் ஒரு கிறிஸ்தவ போதகராகவும் இருந்திருக்கார் ஒரு சர்ச்சில். இந்த மார்கரெட் எலிசபெத் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகி தன்னுடைய 25வது வயதில் சொந்தமாக ஒரு ஸ்கூலையும் விம்பிள்டன் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காங்க. நல்லா படித்தவங்க, நல்ல வாழ்க்கையில் சாதித்தவங்க, நல்ல ஒரு மதிப்பிற்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மார்கரெட் எலிசபெத் என்கின்ற இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. அவருக்குள்ளே பல கேள்விகள் இருந்திருக்கு கடவுளை குறித்து. அதுக்கெல்லாம் பதில் தேடிட்டு இருந்திருக்கார். அவங்க பிறந்தது ப்ராட்டஸ்டண்ட்டாக, ஆனால் ரோமன் கத்தாலிசிசம் கத்தோலிக்கத்தில் அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை தேடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புத்த மதத்தில் தேடி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான அனுபவங்களை தாண்டி வரும்போது ஒரு நாள் ஒரு ஹிந்து குருவை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த குரு தான் சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா 1895 வருடம் இங்கிலாந்துக்கு போனப்போ அவங்க அங்கே சந்தித்து சுவாமி விவேகானந்தாவுடைய உலகளாவிய தத்துவங்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு அவருடைய மனித நேயத்திற்குரிய அந்த உபதேசங்களெல்லாம் கேட்டு கவரப்பட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இங்கே இந்தியாவுக்கு இந்து மதத்தை அவங்க தழுவியிருக்கிறாங்க. இந்துவாக மாறி அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கின்ற ஏழைகளுக்கும் ஏழை பெண்களுக்கும் குறிப்பாக அவங்க சேவை செஞ்சுருக்காங்க. இவருக்கு நிவேதிதா அப்படிங்கிற பெயரை கொடுத்தது சுவாமி விவேகானந்தா தான். நிவேதிதானா கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். 1898 வருஷம் கல்கத்தாவில், நார்த் கல்கத்தாவில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், பெண் குழந்தைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை இவங்க நிறுவியிருக்கிறாங்க. அங்கே படிக்கிறதுக்கு வசதி இல்லாத பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 1899 வருஷம் கல்கட்டாவில் ஒரு பிளேக், ஒரு பெரிய நோய் பரவுனப்போ, இப்போ கொரோனா பரவுச்சிலே அந்த மாதிரி, அந்த நேரத்தில் இந்த நிவேதிதா ஏழை நோயாளிகளுக்கு சேவை செஞ்சுருக்காங்க. பல நேரங்களில் தான் சாப்பிடாமல், தான் ஓய்வெடுக்காமல் தியாகத்தோடு மற்றவங்களுக்கு உதவி இருக்கிறாங்க. இப்படி பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னை வருத்தி சேவை செய்த இந்த நிவேதிதாவுக்கு உடல் நலம் இல்லாமல் போய் தன்னுடைய 44ஆம் வயதில் இந்தியாவில் வைத்து இறந்து போனார். இங்கிலாந்தில் இவரை எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் கேம்பெயினர் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற டார்ஜிலிங் என்கின்ற இடத்துல இவரை பற்றி ஒரு எழுத்து இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஹியர் லைஸ் சிஸ்டர் நிவேதிதா ஹூ கேவ் ஹர் ஆல் டு இந்தியா. இந்தியாவிற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர், தியாகம் செய்தவர் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவு தன்னலமில்லாமல் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தன்னை வருத்தி உதவி செய்து சேவை செய்து வாழ்ந்து இந்தியாவில், தன்னுடைய நாட்டில் கூட இல்லை, தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நாட்டில் இறந்து போனாங்க இந்த நிவேதிதா. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இல்லையா இந்த நிவேதிதாவை பற்றி. அதுக்கான பதிலை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று இங்கே இந்தியாவில் இருக்கிற ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை செய்து இந்தியாவில் இறந்து போன அந்த சகோதரி நிவேதிதா அவங்க இப்போது சொர்க்கத்துக்கு போவாங்களா, நரகத்துக்கு போவாங்களா? இயேசுவை விட்டுட்டு இந்துவாக மாறி ஏழைகளுக்கு உதவி செய்த அந்த நிவேதிதா எங்கே போவார்? நரகமா, சொர்க்கமா? இதுதான் இவருடைய கேள்வி. இவர் இதை கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டிருக்கார், நேர்மையாக பதில் சொல்லுங்கள். நேர்மையாக கிறிஸ்தவங்க பதில் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நான் 20 வருடங்கள் கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவ போதகராகவும் இருந்ததுனால கிறிஸ்தவர்கள் சார்பாக இவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த நிவேதிதா இப்போ எங்கே இருப்பாங்க? சொர்க்கத்திலையா, நரகத்திலையா? நரகத்தில் தான். சொர்க்கத்துக்கு அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பைபிள் படி பார்த்தா
கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி பார்த்தா இந்த நிவேதிதா இப்போ நரகத்தில் தினம் தினம் தீயில் வந்து வாடிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்க என்ன அப்படி பெரிய கொடுமைகள் செஞ்சிட்டாங்களா யாருக்கும்? இல்லை. அல்லது யாருடைய வாழ்க்கையாவது கெடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. அல்லது பெரிய பாவ பழக்கங்கள் அவங்களுக்கு இருந்துச்சா? இல்லை. அப்புறம் ஏன் அவங்க நரகத்துக்கு போவாங்க? காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை அவங்க விட்டுட்டு சாத்தானோட அவங்க ஃபெலோஷிப்புக்கு வந்துட்டாங்க. கிறிஸ்தவராக இருந்த அவர் கிறிஸ்தவத்தை விட்டுட்டு இந்து மதத்துக்கு வந்துட்டாங்க. பைபிள் படி பார்த்தா, கிறிஸ்தவ நம்பிக்கை படி பார்த்தா, இந்த நிவேதிதா கடவுளை விட்டுட்டு சாத்தானோட போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏழைகளுக்கு உதவி இருக்கலாம், நோயாளிகளுக்கு சேவை செஞ்சுருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து தியாகம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பைபிள் படி பார்த்தா ஒரு கணக்கும் கிடையாது. அது எல்லாமே அவங்க செஞ்ச சேவைகள், நற்கிரியைகள், நற்செயல்கள் எல்லாமே கடவுளுடைய பார்வையில், பைபிளில் இருக்கிறாரே கடவுள், அவருடைய பார்வையில் அழுக்கான கந்தைகள். அதனால தான் கிறிஸ்தவங்க வந்து இயேசுவை ஏற்றுக்காதவங்க எல்லோரும் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட நான் சில கிறிஸ்தவ போதகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத திரையில் காமிக்கிறேன் பாருங்கள். இவர் வந்து ஃப்ராங்க்லின் கிரகாம், பில்லி கிரகாம் என்கின்ற மிகப்பெரிய போதகர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகன் இவர் இப்போ பெரிய போதகராக இருக்கார், ஒரு பெரிய மினிஸ்ட்ரி நடத்துகிறார், கிறிஸ்தவ ஊழியம். இவர் சொல்கிறார் இந்த வீடியோவில், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். You see, Jesus preached on hell. Hell is reserved for the wicked, for those who refuse to repent of their sins and acknowledge God's Son, Jesus Christ, as their Lord and Savior. நரகம் என்பது தங்களுடைய பாவங்களுக்காக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றவர்கள் போகின்ற இடங்கிறார். அவரை ஒரு கட்டுரையில் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். Those who reject him in unbelief spend eternity in hell. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அடுத்தது சார்ல்ஸ் ஸ்டான்லி என்கின்ற வேறொரு போதகர். அவர் சொல்கிறார், நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சொர்க்கத்திற்கு போக முடியாது, இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் அங்கே போவார்கள். இப்போது ஏழை எளியவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த இந்த நிவேதிதா நரகத்துக்கு போவாங்கன்னு நான் சொன்னது என்னுடைய சொந்த கருத்து இல்லை, பைபிள் அப்படி தான் சொல்லுது. பைபிள் அப்படி சொல்கிறதுனால தான் கிறிஸ்தவர்கள் வந்து எல்லாத்தையும் இயேசுவை ஏற்றுக்காதவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த நிவேதிதா இவங்க எவ்வளவு நல்லவங்களாக இருந்திருந்தாலும், எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி இருந்தாலும், எவ்வளவு தியாகம் செஞ்சிருந்தாலும், அவங்க இந்துவாக இருந்ததுனால அவங்களுக்கு நரகம்தான். இதை எந்த கிறிஸ்தவரும் மறுக்க முடியாது. மறுக்கணும் அப்படின்னா பைபிள் பொய்ன்னு சொல்லிட்டு தான் மறுக்கணும். சரியா? சரி, அது இருக்கட்டும். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கவனிங்க. அடுத்த தடவை யாராவது கிறிஸ்தவங்க உங்ககிட்ட வந்து கிறிஸ்தவம் என்பது அன்பின் மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த நிவேதிதா போன்ற நல்லவர்களையெல்லாம் நரகத்தில் போட்டு தினம் தினம் தீயில வாட்ட போகிற ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். இதைத்தான் அவங்க அன்பின் மார்க்கம்ங்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளவு அன்பாக ஏழைகளுக்கு உதவி இருந்தாலும் தியாகம் பண்ணி வாழ்ந்திருந்தாலும் உங்களை நரகத்துக்கு அனுப்ப போகிறார் அந்த கடவுள். அப்புறம் என்ன அன்பு? அன்புக்கு அங்கே இடமே கிடையாது. அந்த கடவுளை நீங்கள் கடவுள்னு ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். கடவுள்னு ஏற்றுக்கலைன்னா நரகம்.